ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா கணவாய் கிறிஸ்பி சிக்கன் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. கணவாய் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கணும். கடாயை வச்சுட்டு அந்த கணவாய் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த தண்ணி போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போடணும். சோம்பு போட்டதுனையும் ஒரு கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிடணும். 100 கிராம் சிக்கன் எலும்பில்லாத எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா போடணும். மசாலா போட்டு நல்லா வதங்கின உடனே உப்பு தேவையான அளவு போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறக்கும்போது கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லியை போட்டுட்டோன்னே எடுத்து வச்சிடணும். நம்ம வேக வச்ச கடமானை எடுத்து நம்ம இப்போ செஞ்ச கிரேவி அந்த கடமானை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு அந்த கடமானை நம்ம குச்சி வச்சு நம்ம குத்தி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் இன்னொரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கணும். ப்ரெட்டு தூள் போனது ஒரு தட்டில் வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம கணவாயை நம்ம முட்டையில் நனைச்சி அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டு மேலே போட்டு எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனேயுமே மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி 65 மசாலா போட்டு கடமானை பிரட்டி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கான்ஃபார்மெல்லாம் போட்டு பிரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச எண்ணெயில் நம்ம இந்த கணவாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். எடுத்து ஒரு தட்டில் வச்சு நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம்.